கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு குணத்தின் ஜொலிப்பு. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. 1 பேதுரு 3:4. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு மனிதன் தன் அழகை மேம்படுத்திக் கொள்ள பல புறம்பான அலங்கரிப்புகளை மேற்கொள்கிறான். ஆனால் புறம்பான அலங்கரிப்பு அலங்கரிப்பாகாது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே முகத்தை பார்க்கலும் விலையேற பெற்றது. புறம்பான அலங்கரிப்பும் நற்குணத்தின் மதிப்பும். ஒரு மனிதனிடத்தில் பழகும்போது அவனிடமுள்ள நற்குணமானது அவனுக்கு அழகின் மேல் அழகை சேர்க்கிறது. ஒருவனது நற்குணம் அவன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் நன்மை அளிக்கிறது. வேதாகமத்தில் ரூத் என்ற பெண்மணியின் நற்குணத்தை தேவன் கண்டு அவளுக்கு நல்வாழ்வு அளித்தார். பொறுமை, தாழ்மை, அன்பு என வேதம் நமக்கு கற்றுத்தருகிற நற்குணங்கள் ஒரு மனிதனை சிறப்புற செய்கிறது. பொதுவாகவே பெண்களிடம் குணத்தை எதிர்பார்க்கும் இந்த சமுதாயமானது அதை பெரும்பாலும் ஆண்களிடம் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் பெண் ஆண் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்குமே நற்குணம் என்பது இன்றியமையாதது. தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்படுதல். தங்கம் எடுத்தவுடனே அது தங்கமாயிருக்காது. அதுபோல நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வழியாய் சுத்த தங்கமாய் ஜொலிக்கிறது. அதுபோல நல்ல குணமானது இயல்பாகவே அனைவருக்கும் இருக்காது. மாறாக நாம் நற்குணங்களுக்காக தேவனிடம் நெருங்கும் போது அந்த குணங்களை அணிகலன்களாய் நம் வாழ்க்கையில் அலங்கரிப்பார். குணம் என்பது நடிப்பது அல்ல, அது வாழ்க்கையை உருவாக்குவது. முகத்தை அலங்கரிக்காதே, உன் குணத்தை அலங்கரி. ஆமேன்.